ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் மலாய். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் குயிக்காகவும் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த சம்மர்ஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்ணலாங்கிறது பார்ப்போம். ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தண்ணி ஆட் பண்ணுறோன்னா பால் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக பண்ணுறோம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க பால் அளவு பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் தான் எடுத்திருக்கேன். பாலும் ஃபுல் ஃபேட் க்ரீம் தான் எடுத்திருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு ஃபுல் ஃபேட் க்ரீம் கிடைக்கலன்னா நீங்கள் டோன்டு மில்க் யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. அது அப்படியே இருக்கட்டும். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இது வெனிலா கஸ்டர்ட் பவுடர். இதுலேயே நிறைய ஃப்ளேவர்ஸும் இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு வெனிலா ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் மில்க் பவுடர். இது நார்மல் டெய்ரி பவுடர் தான். கூடவே 3/4 கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது அப்படியே சைடில் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதிச்சு அதோட அளவும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம கலந்து வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடரை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டர்ட் மிக்சர் ஆட் பண்ணதுமே நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், பால் கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி கொடுத்துட்டே இருங்க. 2 to 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா திக்க ஆரம்பிச்சிருச்சு. பொடிச்ச சர்க்கரை 6 டேபிள் ஸ்பூன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கப் அளவு பார்த்திங்கன்னா 3/4 கப் வரும். நீங்கள் நார்மல் சாதாரண சர்க்கரையை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. பவுடர் சுகர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது கூட சேர்த்து 2 ஏலக்காய் ஆட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஃப்ளேவரபுளாக இருக்கும். அதே மாதிரி சர்க்கரையோட அளவும் பார்த்திங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடவும் கம்மியாகவும் வச்சுக்கலாம். அது கூடவே நான் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கலருக்காக 2 ட்ராப் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வேணுமா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது. இப்போ ஃபைனலாக ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிக்சர் திக்காகிட்டே இருக்குது. ஸோ இதை செக் பண்ணுறதுக்காக ஸ்பேச்சுலால் நம்ம ஃபிங்கரை வச்சு ஸ்க்ராப் பண்ணி பார்த்தோன்னா ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதாங்க பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விடணும். ஒன்ஸ் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணுங்கள். இப்போ ப்ரெட்டுக்கு நடுவில் ஸ்டஃப் பண்ணுற ஒரு ஸ்ப்ரெட்டை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் பொடிச்ச சர்க்கரை எடுத்திருக்கேன். கூடவே 4 டீஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. கூடவே 1 டீஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டூட்டி ஃப்ரூட்டியோ இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். இது வீட்டிலேருந்து எடுத்த பால் ஆடை தாங்க. இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நல்ல திக் பேஸ்ட் ஃபார்மில் இருக்கணும். சப்போஸ் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இது தாங்க கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போது இந்த ரெசிபிக்கு நான் 6 செட் ஆஃப் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ப்ரெட்டோட ப்ரௌன் பார்ட்டெல்லாம் ட்ரிம் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ட்ரிம் பண்ண சைட்ஸ் எல்லாம் மிக்ஸியில் விப்பர் மோட்டில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிரும். இந்த பிரெட் க்ரம்ஸை ஃப்ரிட்ஜில் தாங்க ஸ்டோர் பண்ணணும். இதை வச்சு நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்வீட் பேஸ்ட் ஒவ்வொரு ப்ரெட்லேயே அப்ளை பண்ணி கொடுக்கணும். நல்லா ஈவனாக அப்ளை பண்ணி கொடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெட்டை வச்சு நல்லா கவர் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் 6 செட் ஆஃப் ப்ரெட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கவர் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டை நான் 4 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கூட கொடுத்துக்கலாம். நான் இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 செட் ஆஃப் மினி பிரெட் ஸ்லைசஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இது எல்லா ப்ரெட்டையும் நம்ம ஒரு பிளேட்டில் நல்லா நீட்டாக அசம்பிள் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்ச சில்டு கஸ்டர்ட் மில்க் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு ப்ரெட் மேலேயும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புங்க. ஏன்னா ஒவ்வொரு ப்ரெட்டும் நல்லா மூழ்கிற அளவுக்கு கஸ்டர்ட் மில்க் நல்லா சோக் பண்ணி வைக்கணும். அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். ஃபைனலாக கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் ஆட் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரிட்ஜில் 10 to 15 மினிட்ஸ் மட்டும் செட் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் செட் பண்ண தேவையில்லை. ஸோ ப்ரெட்டு ரொம்ப நேரம் சோக் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். அந்த டெக்ஸ்சர் நல்லா இருக்காது.
அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான, அதே சமயத்தில் ரொம்ப சுவையான, டெலிஷியஸ் டெசர்ட் ரெசிபி ரெடி ஆயிருச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.